வணக்கம். இசைஞானி இளையராஜா, கவிப்பேரரசு வைரமுத்து, இயக்குனர் ஃபாசில் கூட்டணியில வெளிவந்த பூவே பூச்சூடவா படத்திலிருந்து பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இந்த பூவே பூச்சூடவா பாட்டுல இசைஞானி இளையராஜா ரொம்ப நெகிழ வச்ச ஒரு இசைக்கருவியை ஒரு இடத்துல பயன்படுத்தி இருப்பாரு. இது என்ன இடம் அப்படின்னு நீங்க பாட்டை கேட்டிருப்பீங்க. மறுபடியும் கேட்டு கூட நீங்க சொல்லலாம். சொல்லாதவங்களுக்கு நிறைவுல நான் இதை சொல்றேன். இன்னொன்னு, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவிப்பேரரசு வைரமுத்துவால இந்த படத்திலிருந்து 2 பெயர் கிடைச்சிச்சு. அது என்ன எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். ஃபாசிலுடைய ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைப்படம் தான் பூவே பூச்சூடவா அப்படிங்கிற திரைப்படம். 80களுடைய தொடக்கத்துல வெளிவந்தது. நதியா இந்த படத்துல அறிமுகமாகி இருப்பாங்க. இந்த படத்தை யாரை நம்பி முழுசா எடுக்கப்பட்டது அப்படின்னா பத்மினியை நம்பித்தான் எடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா பத்மினி அப்ப அமெரிக்காவில் இருந்தாங்க. திடீர்னு அமெரிக்காவில இருந்து திரும்புறாங்க. அப்ப பத்மினிக்கு எப்பவுமே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. இந்த கிரேஸை வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த பூவே பூச்சூடவா திரைப்படம். அதுல இசைஞானி இளையராஜாவோட இசை, கவிப்பேரரசு வைரமுத்துடைய பாட்டு எல்லாம் கூடுதலா கிடைக்கிறப்ப இந்த படம் இன்னொரு பக்கம் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு. எவ்வளவோ கதாநாயகியை வச்சு எடுக்கிறப்ப பழைய கதாநாயகியை வச்சு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிரூபிச்ச திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த படத்துக்கான கதையும் சரி, பாட்டுக்கான கதையும் சரி ஒரே கதை தான். ஏன்னா மொத்த படக்கதையும் கவிப்பேரரசு வைரமுத்து இத பாட்டுக்குள்ள சொல்லியிருப்பாரு. படத்துக்கான கதை என்ன அப்படின்னா, பத்மினி ஒரு வயசானவங்க, பாட்டி தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஓரளவு வசதி இருக்கும், ஆனா தனிமை ரொம்ப கொடுமையா இருக்கும். உறவுகள் எப்பாவது வருமா வருமா வருமான ஒரு ஏக்கத்துல இருப்பாங்க. ஏக்கத்துல இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அழைப்பு மணி அவங்க என்னன்னா யாராவது உறவுகள் வந்துட்டாங்களோன்னு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் அடிக்கடி அழைப்பு மணி அடிச்சுட்டு பத்மினியை வம்பெழுத்துக்கிட்டே போவாங்க. எதிர்பாராம பேத்தி அப்படிங்கிற வகையில நதியா உள்ள வருவாங்க. நதியா வந்த பிறகு ரொம்ப மன ரீதியா ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பாங்க. பத்மினி ஒரு உறவு கிடைச்சிருச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட தன்னுடைய மகள் மாதிரியோ இல்ல தாய் மாதிரியோ அந்த அளவுக்கு பராமரிப்பாங்க, பார்த்துக்குவாங்க பத்மினி நதியாவை. பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்.வி. சேகருக்கு காதல், அந்த காதலும் வேண்டாம் அப்படிங்கிற வகையில கடைசியில இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதா இந்த பூவே பூச்சூடவா திரைப்படம். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா அப்படிங்கிற இந்த பாட்டு 2 வெர்ஷனா வரும். ஒன்னு சித்ரா பாடியிருப்பாங்க, இன்னொரு வெர்ஷனை ஜேசுதாஸ் பாடியிருப்பாரு. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா. 2 பாட்டும் சிறப்பா தான் இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சியான தன்மையை ரொம்ப அதிகமா கொடுத்தது யார் அப்படின்னா ஜேசுதாஸ் அள்ளிக்கிட்டு போயிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டு ஆபேரி அப்படிங்கிற ராகத்துல இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பாரு. ஆபேரி ராகத்துல ஆரம்பத்துல இருந்து ஜி ராமநாதன்ல இருந்து எம்.எஸ். விஸ்வநாதன்ல இருந்து கே.வி. மகாதேவன்ல இருந்து நிறைய இசையமைப்பாளர்கள் இந்த ராகத்துல நிறைய பாடல்களை பண்ணியிருப்பாங்க. இசைஞானி இளையராஜாவுமே எக்கச்சக்கமா ஆபேரி ராகத்துல இருந்து பல பாடல்களை கொடுத்திருப்பாரு. ஆபேரி அப்படின்னா டக்குன்னு மனசை ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு அழகான ராகம். இதை கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்க இந்துஸ்தானில பீம் பிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையான ஒரு ராகம். இதுல பாத்தீங்கன்னா இசைக்கருவிகள் வரும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ள ஈர்த்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா 1-2 இடத்துல சந்தூர் இசைக்கருவியை பயன்படுத்தி இருப்பாரு. இடைசைக்குள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா வீணை பயன்படுத்தி இருப்பாரு. அதே மாதிரி புல்லாங்குழல் பயன்படுத்தி இருப்பாரு. இன்னும் பல கருவிகளை இதை பயன்படுத்தி இந்த பாட்டை ரொம்ப அழகு பண்ணியிருப்பாரு இசைஞானி இளையராஜா. இதுக்குள்ள வரிகளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா அப்படின்னு வரி வரும். வாசல் பார்த்து கண்கள் பூத்து பார்த்து நின்றேன் வா. இப்ப பல்லவியில என்ன அப்படின்னா, இது ஒரு பாட்டியுடைய கோணத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடம். உறவுகள் வருமான்னு நான் பார்க்கிறேன், எனக்கு வரவே இல்லையே, வாசல் பார்த்து கண்கள் பூத்து பார்த்து நின்றேன் வா அப்படின்னு. இப்ப முதல் சரணம் பண்ணிருப்பாரு. இதுதான் அந்த அழைப்பு மணியை பிள்ளைங்க அடிச்சு பாட்டிய வம்புழுக்கிற இடம். இது ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு.
அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன். கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் காய்ந்தது. தீப தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். இந்த கண்ணீரில் சோகமில்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் அப்படின்னு வரிகளை போட்டிருப்பாரு கவிஞர். நீங்க ஒவ்வொரு வரியும் கவனிச்சு பாருங்களேன். தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன் அப்படின்னா, தென்றல்ங்கிறது உறவு. எந்த உறவும் எனக்கு வரல, என் கண்ணீர் முழுக்க முழுக்க சோகமயமா இருந்துச்சு. அப்ப முடிக்கும் போது இந்த இடத்துல ரொம்ப அழகான வரிகள் போட்டு முடிச்சிருப்பாரு. தீப தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். இனி என் கண்ணீர்ல சோகம் இல்ல, பேத்தி அப்படின்னா கூட நீ என் தாய் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சரணம் இதுவும் அந்த கதையை சொல்றது. அதே மாதிரி இரண்டாவது சரணம் ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும், காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. அடுத்த வரி போட்டிருப்பாரு. பொன்முகம் பார்க்கிறேன், அதில் என்முகம் பார்க்கிறேன். இந்த பெண்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும் அப்படின்னு இருப்பார். இது ஒரு ஆண் பாடுறதுதான், இது மாண்டேஜா. ஆனா அது முழுக்க முழுக்க பத்மினியுடைய இடத்துல இருந்து வரக்கூடியது. என்ன அப்படின்னா, என் இறுதி வாழ்க்கைய என் பேத்தியான உன் முகத்தை பார்த்துக்கிட்டே நான் கழிச்சிடணும். அடுத்து ஒரு ஜென்மம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீ என் மகளாக வேண்டும். மறுபடியும் வந்து அடுத்த ஜென்மத்திலையும் பாச ராகங்கள் பாட வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. இந்த பொன்மானை பார்த்து கொண்டே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இயக்குனர் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இந்த வரிகளை மொழி மாற்றம் பண்ண சொல்லி கேட்டுட்டு ஃபாசில் ரொம்பவே நெகிழ்ந்து போனாராம். அந்த அளவுக்கு இந்த வரிகளை செதுக்கி இருப்பாரு. முழுக்க முழுக்க இலக்கியமா, அதே நேரத்துல எளிமையான இலக்கியமா ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு கவிப்பேரரசு வைரமுத்து. சரி, இதுக்குள்ள நான் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, இசைஞான இளையராஜா ரொம்ப நெகிழ வச்ச இடம் எது அப்படின்னு. இன்னொன்னு, கவிப்பேரரசு வைரமுத்து ரெண்டு பெயர்களை இதுக்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, முதல்ல கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது ரெண்டு பெயர்கள் அப்படிங்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆரம்பத்துல படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, பேர் வைக்கல. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றப்பதான் கவிஞர் பாட்டு எழுதுறாரு. பூவே பூச்சுடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா அப்படின்னு. தேடி பார்த்த ஃபாசில் இந்த பேரே நல்லா இருக்கு, அப்ப இதுவே வச்சிருவோம் அப்படின்றதா பூவே பூச்சுடவா அப்படின்னு வைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பேர் என்னங்க அப்படின்னா, இந்த படத்துடைய கதாநாயகி நதியாவுடைய உண்மையான பேரு நாடியா மைதீன். அப்படியே பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபாசில் யோசிக்கிறாரு. ஆனா கவிஞர் உள்ள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னங்க பேர் வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, நாடியா மைதீன் அந்த பேரை வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இது புரியாத மாதிரி இருக்குங்க, இவர் வந்து அந்நிய பேர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் தமிழர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பேர் வைங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் நாடியா 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 அப்படின்னு யோசிக்கிறப்ப நதியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்ப நாடியா மைதீன் இந்த படத்துலதான் நதியா அப்படிங்கிற இடத்துக்கு மாறுறாங்க. இந்த படத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல இந்த படம் வந்த பிறகு பிறந்த நிறைய பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது என்ன மொழின்னு தெரியாது, என்ன கணக்கெல்லாம் தெரியாது, நதியா 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 நதியான்னு பல பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த படத்துல நதியான்னு பேர் வச்சதுக்கு காரணம் கவிப்பேரரசு வைரமுத்து. படத்துக்கு பூவே பூச்சுடவா அப்படின்னு பேர் வச்சது காரணம் கவிஞர் தான். இன்னைக்கு பல பேர் நதியா நதியான்னு பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிங்க, இசைஞானி இளையராஜா இதுக்குள்ள ரொம்ப நெகிழ வச்ச இடம் எது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எந்த இடம் அப்படின்னா, பூவே பூச்சுடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு பிட்டு போட்டிருப்பார். எது அப்படின்னா, வீணை. அந்த வீணை எவ்வளவோ இசைக்கருவி நம்ம மனசை ரொம்ப வருடினாலும் அந்த வீணை இன்னும் கூடுதலா நம்ம மனசை வருடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பார். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய கீபோர்ட்ல இந்த வீணைக்கு பதில் வேற வேற இசைக்கருவிகளை வாசிச்சு பார்த்தேன். புல்லாங்குழல் வாசிச்சு பார்த்தேன், கிட்டார் வாசிச்சு பார்த்தேன்,
ஹார்மோனியம் வாசித்து பார்த்தேன், வேற என்னென்ன இசைக்கருவி எல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் வாசித்து பார்த்தேன். ஆனா இந்த வீணை கொடுக்கக்கூடிய அந்த வருடக்கூடிய நெகிழக்கூடிய இடத்த வேற எந்த கருவிகளும் கொடுக்கல. அதனாலதான் இசைஞானி இளையராஜா இப்பவும் இசைஞானி அப்படின்னு போற்றப்படுறாரு. அந்த வகையில இந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.